ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 பொருள் வச்சு சிம்பிளாக வீட்லேயே வெள்ளை முடிய எப்படி வந்து நம்ம போக்குறதுன்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி தூள் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய லெமன் எடுத்திருக்கேன். பட் நம்ம பெரிய லெமன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒரு ½ லெமன் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கூட எக்ஸ்ட்ரா தேங்காய் எண்ணெயும் எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த பொருள்லாம் வச்சு வெள்ளை முடிய நல்லா கருப்பு முடியாக மாற்றுறோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லெமன் வந்து ½ கட் பண்ணிக்க போகிறேன். லெமனில் உள்ள சீடை எடுத்துடலாம். ½ லெமன் ஜூஸை முதல்ல புழிஞ்சு விட்டுக்கலாம். மேக்ஸிமம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருந்தால் போதுமானது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் இருக்குது. இப்போ இது கூட நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டீ தூள் ஆட் பண்ண போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் 5 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான பொருள். அதுவும் வீட்டில் உள்ள பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஏன் போடுறோம் அப்படின்னா, வந்து ஸ்கேல்பை நல்லா நரிஷ் பண்ணி வச்சிருக்கோம், மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். லெமன் உள்ள சிட்ரிக் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா இந்த கலரை தக்க வைக்கிறதுக்காக காஃபி தூள், டீ தூள் இது கூடலாம் சேரும்போது நம்மளோட முடியில் வந்து வெள்ளை முடியாக இருக்கிற முடியில் வந்து கலரை தக்க வைக்கிறதுக்காக வந்து நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் லெமன் வந்து நல்லா தேவையில்லாத டெட் செல்ஸ் எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்லா இந்த பேஸ்ட் வரணும். இப்போ இந்த பேஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டபுள் பாயில் மெத்தடில் வந்து இந்த எண்ணெய் வந்து சூடாக்கணும். நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். டபுள் பாயில் மெத்தட் பண்ணும்போது அந்த எண்ணெயோட நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகாது. அதனால தான் நம்ம டபுள் பாயில் மெத்தட் வந்து பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் போல் டபுள் பாயில் மெத்தடில் பண்ணுங்கள். ஆயில் வந்து ஹீட் ஆகணும். இப்போ வந்து நல்லா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இது நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஆயில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆயில் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆயிலை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு ஆயில் வந்து ப்ரௌனாக வரணும். ஸோ நல்லா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணும். இந்த ஆயிலை ஸ்கேல்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேல்ப் இதாக இருந்ததுன்னா நல்லா அப்படி பண்ணி ஸ்கேல்ப்லேருந்து, ரூட்லேருந்து, ஹேர்லேருந்து நல்லா அப்படி தேய்ங்க. அப்படியே உங்கள் ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா வெள்ளை முடியெல்லாம் வந்து நல்லா பிளாக்காகவும் மாறிடும். டபுள் பாயில் மெத்தட் கரெக்டாக பண்ணணும். அதில் டபுள் பாயில் மெத்தட் கரெக்டாக பண்ணனா முடி வந்து பிளாக் ஆகாது. நல்லா அந்த ஆயில் வந்து நல்லா நம்ம கொதிக்கணும். நல்லா ஒரு குட்டி மசாஜ் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்குமே, முடி வரைக்கும் இப்படி இழுத்து விடுங்க. இழுத்துட்டு நல்லா பண்ணிங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் போல் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நார்மல் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒயிட் ஹேர்லாம் வந்து நல்லா பிளாக் ஹேராக மாறிடும். இந்த டிப்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ டிப்ஸை சந்திக்கிறேன். until then it's bye from Sashikla Suresh. Bye bye, take care.